ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லோரும் வச்சுருப்பீங்க, பட் என்னோடய மெத்தடில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்து கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 2 மிளகாவை லைட்டாக கீறிட்டு போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை போட்டுக்கிட்டேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் போட இஷ்டமோ அந்தந்த காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். சில பேர் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். ஏன்னால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வெறும் முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சால் தான் பிடிக்கும். வேறு கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சாலாம் பிடிக்காது. அதனால் இன்றைக்கி நான் வெறும் முருங்கைக்காவை போட்டு மட்டும்தான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாமா? லைட்டாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான புளி தண்ணியையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம சட்டியை மூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு உரப்பு காணுமான்னு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிடலாம். நான் வந்து தேங்காய் கூட கொஞ்சோண்டு சீரகமும் போட்டு நல்ல மையாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட சீரகத்தை சேர்த்து அரைக்க விருப்பம் இல்லாதவங்க மசாலா பொடி சேர்க்கும் போது சீரகப்பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ மூடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாட்டை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த குழம்ப வச்ச உடனே சாப்பிட்றத விட நாளைக்கு காலையில் பழையதுக்கு ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க நான் எப்போதுமே கருவாட்டு குழம்பு வைப்பேன். ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், திருத்திக்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.